தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை நாம் சிந்திப்போம். சங்கீதம் 112 அதிகாரம் 9 யாராவது ஒரு சத்தமாய் வாசிங்கள். சங்கீதம் 112:9. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இங்க வேதத்தில் வாசிக்கிறோம், தேவன் இந்த புதிய மாசத்தில் ஒரு மகிமையான ஒரு உயர்வை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுக்கும்படி விரும்புகிறார். அல்லேலூயா. அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலைகள் நடுவிலும் ஜெயம் பெறும்படியாக தான் கர்த்தர் இந்த கொம்பை அவர் மகிமையாய் உயர்த்த விரும்புகிறார். தேவன் இவன் கொம்பை ஏன் மகிமையாய் உயர்த்துகிறார்? கவனிங்கள், பைபிள் வாசிக்கும் போது அவன் கடந்து போகிற சூழ்நிலைகளில் 2 விஷயத்தை மிக கவனமாய் கையாண்ட ஒரு அனுபவத்தை குறித்து படிக்கிறோம். வாசிங்க, சங்கீதம் 112 அதிகாரம் 7-8 வசனங்களில். ஒன்று, அவன் துர்ச்செய்தியை கேட்கிறபடியினால் அவன் பயப்படுகிறதில்லை. அல்லேலூயா. தவறான ஒரு செய்தியை கேட்டோன்னு ஐயோ அப்படியா அப்படி பயப்படுகிறவன் இவன் அல்ல. நீங்க எப்படி துர்ச்செய்தியை கேட்டு என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. அவன் அதை பயப்படலை. 2வது இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவன் இருதயமானது கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். இந்த 2 காரியங்கள் அவனுக்குள் இருந்தபடியினால் தேவன் அவன் கொம்பை மகிமையாய் உயர்த்துகிறார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுக்கு எதிராய் சில காரியங்கள் காணப்படலாம். அதையெல்லாம் நீங்க சூழ்நிலைகளை பார்த்து ஆழப்படாமல் கர்த்தருடைய வார்த்தையினாலே, வசனத்தினாலே ஆளுகை செய்யப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் அந்த வசனம் நம்மை ஆளுகை செய்யும் போது சூழ்நிலைகள் எதுவாயினும் எப்படி இருந்தாலும் அவைகள் ஒன்றும் உங்களை என்ன செய்யாது? பாதிக்காது. அவைகளால் உங்களுடைய மனம் கலங்கவோ செய்யாது. உங்களுடைய இருதயமானது இப்படிப்பட்ட போராட்டங்கள் நடுவிலே கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். இந்த ஒரு அனுபவம் நம்முடைய ஜீவியத்தில் காணப்பட வேண்டும். இங்க படிக்கிறோம், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். தேவன் இந்த புதிய மாதத்தில் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் அவருடைய கொம்பு என்பது தேவனுடைய வல்லமையை காண்பிக்கிறது. அல்லேலூயா. நமக்கு எதிராய் பல விதமான வல்லமைகள் எழும்பி நம்முடைய குடும்பத்திலே, பிள்ளைகளுக்குள்ளே, தனிப்பட்ட ஜீவியத்திலே எழும்பி கிரியை செய்யும் போது தேவன் நம்முடைய கொம்பு என்பது அவருடைய வல்லமையின் பகுதி. தேவன் நமக்கு ஒரு மகிமையான ஒரு வல்லமையை நம்மேல் ஊற்றுகிறார். அல்லேலூயா. இந்த வல்லமை எல்லா அந்நிய வல்லமைகளையும் அடித்து உடைத்து போடுகிறது. நம்மை ஜெயாலியாக, ஜெயம் பெற்றவனாக இது நம்மை மாற்றுகிறது. பாருங்க, பைபிளை படிக்கிறோம். இந்த கொம்பை குறித்து படிக்கும் போது இதை குறித்து நம்ம சில விஷயங்களை சிந்திப்போம். சங்கீதம் 75 அதிகாரம் 10 வசனத்தில் நீதிமான்களுடைய கொம்பு உயர்த்தப்படும் என்று படிக்கிறோம். வாசிங்க, சங்கீதம் 75 அதிகாரம் 10 வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். கவனிங்க, நீதிமானுடைய கொம்புகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். மறுபகுதியில் அந்த வசனத்தை திரும்ப வாசிமா. துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன். வெட்டி போடுவார் என்று அல்ல, என்ன சொல்றாரு? வெட்டி போடுவேன். அப்ப அது யார் செய்ய வேண்டிய வேலை? தேவன் செய்ய வேண்டிய வேலை அல்ல. வெட்டி போடுவேன் என்ன அர்த்தம்? நம்ம செய்ய வேண்டிய வேலை. அல்லேலூயா. இதுக்காக தான் கர்த்தர் உங்களை மகிமையாக உங்களுடைய கொம்புகளை உயர்த்த காரணம் இதுதான். நீங்கள் எழும்பி உங்களை கொண்டு ஸ்தோத்திரம், உங்கள் மூலமாக, உங்களுக்காக இந்த புதிய மாசத்துல கர்த்தர் சில மகிமையான காரியங்களை நம் கையினால் செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனவேதான் இங்க பைபிள்ல படிக்கிறோம், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும்.
இந்த இவனுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் போது இவன் தேவனுடைய பலத்தை சார்ந்து கொண்டு, தேவனுடைய வல்லமையின் பகுதியை சார்ந்து கொண்டு அவன் என்ன செய்கிறான்? துன்மார்க்குடைய கொம்புகளை வெட்டி போடுகிறான். இந்த துன்மார்க்குடைய கொம்புகள் ஏன் அப்படி வெட்டி போடுவேன்? அவன் சொல்ற சூழ்நிலையை பாருங்க, வாசிங்க. சங்கீதம் 75ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை படிக்கும் போது அங்கே வாசிங்க. வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதீங்கள். அப்போ என்ன செய்யறாங்க? வீம்புக்காரர் அவனுக்கு எதிராக எழும்பி என்ன செய்யறாங்க? வீம்பு பேசுறாங்க. பேசாதீர்கள் என்று சொல்லி, துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் சொன்னேன். அப்போ இந்த சூழ்நிலையை பாருங்க. அவனுக்கு எதிராய் துன்மார்க்கர் தங்களுடைய கொம்புகள் என்ன செய்யறாங்க? உயர்த்துறான். வீம்புக்கு சில வார்த்தைகளை அவன் பேசுறான். இப்படிப்பட்ட சூழ்நிலை கண்டு பயப்படவோ, குழம்பி போகவோ, அதிரியப்படவோ, நம்மள மாதிரி ஊர் அளவோ செய்யாம என்ன செய்யறான்? ஏய், பேசாத, என்ன செய்யாத, வீம்புகளை பேசாத, உன் கொம்புகளை என்ன செய்வேன்? உயர்த்தாத. அப்படி சொல்லுன்னா இவன் கையில் சில அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நம்முடைய குடும்பத்துக்கு எதிராக இப்படிப்பட்ட துன்மார்க்குடைய கொம்புகள் உயர்த்தப்படும் போது தைரியமா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல என்ன செய்ய? கொம்புகளை உயர்த்தாதன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏண்டா கர்த்தர் நம்முடைய கொம்புகளை உயர்த்தி இருக்கிறார். அப்படிதானே? அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய கொம்புகளை மகிமையாய் உயர்த்தினபடியினால் நீங்கள் வீம்புக்காரர்களை பத்தி சொல்லலாம். பேசாத, வீம்பு பேசாத, துன்மார்க்கரை நோக்கி கொம்பை என்ன செய்யாத? உயர்த்தாத. எப்படி சொல்ல முடிகிறது? என் கொம்பை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. மகிமையாய் உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சூழ்நிலைகள் நடுவில் நீங்கள் பயப்படாதபடி உங்களுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திறனாய் இருக்குமானால் உங்கள் கொம்புகளை இந்த காலை வேளையிலே கர்த்தர் உயர்த்துகிறார். அல்லேலூயா. அந்த கொம்புகள் உயர்த்தப்படும் போது ஒரு அதிகாரம், ஒரு வல்லமை, ஒரு ஆளுமையை நம் கையில் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. எனவேதான் அவன் சொல்றான், வீம்புக்காரர்களை பார்த்து சொல்லுகிறான். சூழ்நிலையை பாருங்க. வீம்பு பேசுறான், நல்ல காரியம் அல்ல. வீம்புக்குன்னு என்ன செய்யறான்? சில காரியத்தை பேசுறான். துன்மார்க்கன் தன் கொம்பை உயர்த்துறான். டேய், கொம்பை உயர்த்தாத, வாயை மூடு, பேசாத. எப்படி சொல்லுகிறார்? என் கொம்பை கர்த்தர் உயர்த்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, பொருளாதாரத்தின் பகுதிகளே இப்படிப்பட்ட சில காரியங்கள் எழும்பி கிரியை செய்யும் போது இயேசுவின் நாமத்திலே சொல்லுங்கள். அல்லேலூயா. கொம்பை உயர்த்தாதே, வாயை மூடிக்கொண்டு பேசாதே சொன்ன அப்படி இருக்கும். அல்லேலூயா. இந்த கொம்பை ஏன் சொல்றான் பாருங்க. இங்க கொம்புகள் என்று சொல்லப்படாமல் கொம்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆட்டுக்கு 2 கொம்பு இருக்கு, மாட்டுக்கு 2 கொம்பு இருக்கு, மானுக்கு 2 கொம்பு இருக்கு. இந்த கொம்பெல்லாம் உடைஞ்சு போகிற பகுதியை நம்ம என்ன செய்யறோம்? பார்த்திருக்கிறோம். மானெல்லாம் கொம்பு அதிக வெயிட் ஆகி போச்சுன்னா என்ன செய்யும்? மரத்துல போய் தட்டி அதுவே என்ன செஞ்சிடும்? கொம்பை உடைச்சிடும். மாடு சண்டை போடும் போது கொம்பு உடைஞ்சு போன பகுதியும் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆடு சண்டை போடும் போது அந்த கொம்பு உடைஞ்சு போனது நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இங்க கொம்புகள் என்று சொல்லப்படாமல் கொம்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. காண்டாமிருகத்துக்கு தான் ஒரு கொம்பு இருக்கு. காண்டாமிருகத்துக்கு பெரிய கொம்பு, அதுதான் பலன், அவருடைய பலன். மற்ற மாதிரி 2 கொம்பு அதுக்கு கிடையாது. இங்க ஒண்ணு இருக்கா? இல்ல, ஒத்த கொம்பு, பெரிய கொம்பு. அப்ப இந்த கொம்பு என்று சொல்லும் போது பைபிளை படிக்கும் போது பாருங்க, இந்த கொம்பின் அனுபவம் என்னன்னு சொன்னா, இந்த கொம்பினாலே நாம் அநேகரை முட்டி துரத்த வேண்டியவர்கள். வாசிங்க, உபாகமம் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உபாகமம் 33:7 வாசிங்க. அவன் யூதாவை குறித்து, கர்த்தாவே, யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோடு திரும்ப சேர பண்ணும். அவன் கை பலக்கு கடவது. அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயரா இருப்பீராக என்றான். உபாகம் 33:7 சொல்றாரு பாருங்க. அவன் கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல. உபாகம் பாருங்க 33:17 சாரி 7 வாசிங்க. அவன் அலங்காரம் அவன் தலையீட்டு காளையினுடைய அலங்காரத்தை போலவும் அவன் கொம்புகள்
காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். காண்டாமிருகத்தின் கொம்பை போல இருக்கும். வாசிங்க. அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்தரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான். பாருங்க, அப்ப இந்த கொம்பினாலே அவன் என்ன செய்கிறான்? இது யோசேப்பை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. இல்லையா? யோசேப்பு அவனுடைய குடும்ப வாழ்வை குறித்து கர்த்தர் அவனை பிளஸ் பண்ணும்போது சொல்றாரு, அவன் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல என்ன செய்வீர்? உயர்த்துவீர். யோசேப்பை குறித்து படிக்கும் போது கூட அவங்க அப்பா சொல்றாரு, அவன் வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவனை பகைத்தார்கள், அவன் வில் உறுதியாய் நின்றது. போராட்டங்களில் கஷ்டங்களில் நீங்கள் தேவனை நம்பி உறுதியாய் விசுவாசத்தில் நிற்கும் போதுதான் இந்த மாற்றத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். வாசிங்க, அது யாத்திராகமத்தில் ஆதியாகமத்தில் படிக்கும்போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கொம்பு என்ன செய்யப்பட்டது? உறுதியாய் நின்றது. அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. இப்போ அவங்க அப்பா சொல்றாரு, யோசேப்பை குறித்து சொல்றாரு, அவனுடைய வாசிங்க 49:23, ஆதியாகமம் 49:23 வாசிங்க. வில் வீரர் அவனை மனமடிவாக்கி எய்து அவனை பகைத்தார்கள், ஆனாலும் இப்ப யோசேப்பினுடைய கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்த காரணம் என்ன? போராட்டங்களில் அவன் என்ன செய்தான்? உறுதியாக நின்றான். எனவேதான் அவன் கண்மலையும் மேய்ப்பனும் ஆனான். இப்ப நமக்கு என்ன தெரியுது? கர்த்தர் நம்முடைய கொம்பை இந்த கால வேளையிலே மகிமையாய் உயர்த்தணும்னு சொன்னா, போராட்டங்கள் எதிர்ப்புகளில கர்த்தரை நம்பி தைரியமாய் நிக்கணும். அல்லேலூயா. இந்த இடத்துக்கு நீங்க வந்தாதான் கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். நீங்க பயந்து கொண்டே இருந்தா, பயப்படுறவன் கையில கண்ணை கொடுத்தால் என்ன செய்ய மாட்டாம, சத்துருவை கொல்ற அவனுக்கு என்ன இருக்காது? துணிவு இருக்காது. நம்ம லைஃப்ல பிரச்சனைகள் நடுவுல பாருங்க, இந்த தாவீதை கொடுத்து பாருங்க, அவனை வீம்புக்காரர் அவனை எதிர்த்து பேசினார்கள், துன்மார்க்க கொம்பை உயர்த்துறாங்க. அப்படிப்பட்ட போராட்டத்தின் நடுவில் அவன் கர்த்தரை நம்பி திடனாய் நிற்கிறான். இந்த யோசேப்பை கொடுத்து அவைதான் படிக்கிறோம், அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. இப்ப போராட்டங்களில கர்த்தரை விசுவாசிச்சு தைரியமா நீங்க நின்று பாருங்க, கர்த்தர் உங்களுடைய கொம்புகளை மகிமையாய் உயர்த்துவார். சாதாரண உயர்வு அல்ல, போராட்டத்துல ஜெயம் பெறது மட்டுமல்ல, மகிமையான ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. முட்டி துரத்துகிறான். அவன் என்ன அர்த்தம்? அந்த ஆட்களை துரத்தும் பொழுது அந்த எல்கைகள் எல்லாம் அவனுடையதாய் மாறுகிறது. அல்லேலூயா. இப்படிதானே முட்டி துரத்துறான். ஜனங்கள் என்ன செய்யறான்? முட்டி தேசத்தின் நெடுந்தூரம் வரைக்கும் துரத்துறான். அவன் துரத்தும் போது அந்த இடமெல்லாம் யாருக்குரியது? அவனுக்குரிய. உங்களுடைய எல்லைகளை கூட சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம், நன்மைகள், இப்படிப்பட்டதான காரியங்களால் இந்த புதிய மாசத்துல உங்களுடைய எல்லைகளை கர்த்தர் நிரப்ப கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிங்க. அல்லேலூயா. ஆமென். அப்ப தேவன் இந்த கொம்புகளை பாருங்க, இந்த துன்மார்க்குடைய கொம்புகளை வெட்டி போடுவேன் என்று சொல்றான். அப்படியானால் இந்த துன்மார்க்குடைய கொம்புகள் அவ ஏன் வெட்டி போடணும்னு சொல்றான்? பைபிள் வாசிக்கும் போது வாசிங்க, அந்த கொம்புகள் செய்கிற சில காரியங்கள் பாருங்க. அந்த ஜெயத்தை பாருங்க, ஆச்சரியமா இருக்கும் நமக்கு. வாசிங்க சங்கீதம் 91:8 இந்த துன்மார்க்கர் கொம்புகளை உயர்த்துறது, வீம்புக்காரர் வீணான காரியங்களை பேசுவது, குடும்பத்துக்கு எதிராக சில பிரச்சனை ஏற்படும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், உன் கொம்பை நான் உயர்த்திருக்கிறேன், நீ துன்மார்க்கருக்கு வரும் பலனை சும்மா அப்படி பாரு, நான் எல்லாம் அவரு செய்வாராம். வாசிங்க 91:8. உன் கண்களால் மாத்திரம் நீ, பாத்தீங்களா? உன் கண்களால் மாத்திரம் நீ அதை இவன் ஒண்ணுமே வேலை செய்யல. புரியுதா உங்களுக்கு? இவன் எந்த வேலையும் செய்யல. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து போதும். துன்மார்க்கருக்கு பலனை எப்படி அவன்? கண்களால் மாத்திரம். தேவனால் இந்த புதிய மாசத்துல கர்த்தருடைய கொம்பை உயர்த்தி மேன்மையாய் வைக்கும் பொழுது கண்களால் பார்த்து கொண்டிருக்க பல அற்புதமான காரியங்களை, அதிசயமான காரியங்களை கர்த்தர் உடைய ஜீவியத்திலே செய்வார். அல்லேலூயா. அதான் முக்கியமான காரியம். இப்ப துன்மார்க்கருக்கு பலனை
நீ பாரு, நான் கிரியை செய்யறேங்கிறார். நீ பொறுமையாரு, நான் கிரியை செய்கிறேன். அப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த புதிய மாசத்திலே கர்த்தர் இந்த மகிமையாய் உங்களுடைய கொம்பை உயர்த்திருக்கிறபடியினாலே நிச்சயமாய் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க பல காரியங்களை எங்கள் கண்களுக்கு முன்பாக அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது கூட 8ஆம் வசனத்துல பார்க்கிறோம். வாசிங்க, எசேக்கியேல் 37:8 வாசிக்கும் போது, நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. நீங்க பார்த்து கொண்டிருக்க, நீங்க ஜெபம் பண்ணி இருதயத்தை கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் திடனாய் இருந்து கர்த்தர் தன் அபிஷேகத்துல நிறைந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கும் போது, நீங்க பார்த்து கொண்டிருக்கையில் துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே பல அற்புதமான மாற்றத்தை கர்த்தர் செய்வார். நம்பிக்கை இல்லாத காய்ந்து போன எலும்புகள் மேல நரம்புகளும் மாம்சமும் உண்டாகி ஒரு பெரிய சேனையாய் நின்றது. நீங்க பேசினா போதும், கர்த்தர் சொல்ற வார்த்தைகளை பேசுங்க, பொறுமையா விசுவாசத்தோடு பேசி பாருங்க. குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது சங்கீதம் 112ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. அதுல என்ன சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 112:10. துன்மார்க்கன் அதை கண்டு மனம் அடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். பாத்தீங்களா? துன்மார்க்கர், நமக்கு எதிராக எழும்புகிற அந்நிய வல்லமைகள் தேவன் நம்முடைய கொம்பை மகிமையாய் உயர்த்துவதை கண்டு என்ன செய்தார்கள்? பற்களை கடித்து கரைந்து போவார். இதான் நீ கண்களால் நீ பாரு, அவன் ஒண்ணுமில்லாம போயிடுவான், அட்ரஸ் இல்லாம போயிடுவான். இதான் கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்தும் போது அவனுக்கு முன்பாய் உள்ள பெரிய பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். அல்லேலூயா. அதான் நாகும் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் விதமாய் நாம் படிக்கிறோம். எடுத்து வாசிங்க பார்ப்போம். நாகும் 1:5 வாசிங்க. அவர் சமூகத்தில், நாகும் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போம். இருக்கா? அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து, அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். பாத்தீங்களா? துன்மார்க்கனை செய்யறான், பல்லை கடித்து கரைந்து போவான். உங்களுக்கு எதிராக எழும்புகிற வல்லமைகளை கர்த்தர் எவ்விதமாய் மாற்றுவதற்கு நீங்க என்ன செய்யணும்? போராட்டங்கள்ல பயப்படாம உங்கள் இருதயம் கர்த்தரை நம்பி திறனாய் இருக்கட்டும். பிரச்சனைகளை குறித்து பேசுங்க. முதலாவது, நீ ஒன்னும் செய்ய முடியாது, நான் கர்த்தருடைய மனுஷன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. தைரியம் வாயை திறந்து பேசுங்க, பயப்படாதீர்கள். பயப்பட்டா கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. தைரியமா இருங்க. தாவீது என்ன செய்யறான்? வீம்புக்காரரை பார்த்துட்டு, தோத்துறோம் தோத்துறோம், அவனை பார்க்கவே மாட்டேன், நீ என்னமோ பண்ணிட்டு போ, கர்த்தர் அப்படியே சொன்னா, ஏய் பாயம் மூடி பேசாதங்கிறான். பிரச்சனையை பார்த்து பேசணும். அது யாரா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, நீ செய்யறது தப்புடான்னு சொல்லணும். பல்ல காட்டிக்கிட்டே போனா தலைக்கு மேலே ஏறிட்டு இருப்போம். இல்லையா? பேசணும். பிரச்சனையை பார்த்து பேசாத. வீம்புக்கார கொம்ப உயர்த்துறான் ஒருத்தன், என்ன சொல்றான்? கொம்ப என்ன செய்யாத, உயர்த்தாத. அப்ப பிரச்சனையை பார்த்து நீங்க பேசுறதுக்கு, அதுக்குதான் கர்த்தர் உங்களை கொம்பை அபிஷேகம் பண்ணுகிறார். இல்லையா? யாரா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க, கர்த்தரோடு கூட நில்லுங்க. அப்படி நின்னு பாருங்க, கர்த்தர் உங்களை கொம்பை உயர்த்திடுவார். எப்படி உயர்த்துவாரு? மகிமையாய் உயர்த்துவார். உங்களுடைய புத்திக்கு அதை எட்டால். அற்பமான உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க சில துன்மார்க்கர்கள் என்ன செய்யறாங்க? கொம்பை உயர்த்துறாங்க, வீம்பு பேசுறாங்க. வீம்பு பேசாத சரியா தேவ சித்தத்துக்குள்ள இருந்து பாருங்க. தேவ சித்தம் இல்லாத இடத்துல மண்டையை போட்டு குழப்பி போகாதீங்க, செய்யாதீங்க. ஆமென். பைபிளை படிக்கிறோம் பாருங்க, அவன் துன்மார்க்கரை நோக்கி என்ன செய்யுங்க? பிம்பு பேசாதங்கிறான் பாருங்க. அடுத்ததாக படிக்கிறோம் பாருங்க. சங்கீதத்துல வாசிங்க 75ஆம் அதிகாரத்துல 4-5 வசனத்துல திரும்ப வாசிங்க. அது என்ன சொல்றான்னு பாருங்க. வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதீங்கள் என்றும் துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் சொன்னேன். பாருங்க, இது நம்முடைய ஜீவிதத்தில் உண்டாகிற பரிசுத்த வாழ்க்கையினால் உண்டாகிற காரியம். சங்கீதம் 149ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம். வாசிங்க. சங்கீதம் 149:8 வாசிங்க.
அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் ஆ, அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். இப்போ தேவன் நம்முடைய கொம்பை மகிமையாய் உயர்த்தும் பொழுது அந்த பரிசுத்த வாழ்க்கை குறித்த ஒரு 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 பக்தி நமக்கு உண்டாகிறது. இது நம்ம கர்த்தர் கொடுக்கிற அதிகாரமாக இருக்கிறது. இந்த கொம்பை கர்த்தர் 3 காரியங்களை படிக்கிறார். கொம்பை உயர்த்தினார், இரண்டாவது கொம்பை முளைக்க பண்ணினார். முதலாவது கொம்பை என்ன செய்தாரு? முளைக்க பண்ணினார். இரண்டாவது கொம்பை என்ன செய்தார்? உயர்த்தினார். மூன்றாவது கொம்பை இரும்பாக மாற்றினார். அந்த 3 காரியத்தை படிக்க போகிறோம். வாசிங்க. முதலாவது சங்கீதம் 148 அதிகாரம் 14 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 148. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. கொம்பை உயர்த்த காரணம் என்ன? நீங்க திண்டாடிட்டு இருக்கிற கல்ல, அது இல்ல இது இல்லன்னு குடும்பத்துல திண்டாடிக்கிட்டு இருக்கிற கல்ல கர்த்தர் கொண்டாடும்படி கொம்பை உயர்த்துகிறார். அல்லேலூயா. விசுவாசிங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த பூமியில கொண்டாட்டமாக ஆனந்தமாக இருப்பதற்காக தான் கர்த்தர் கொம்பை உயர்த்துகிறார். அல்லேலூயா. நமக்கு இந்த கொண்டாட்டம் இருக்கா? இன்னைக்கு எங்க பாஸ்டர் திண்டாடிக்கிட்டு தான் கிடக்கிறோம். அப்ப கொம்பு என்ன செய்யல? சரியா உயர்த்தப்படல. நம்முடைய கொம்பை மகிமையாய் உயர்த்துகிற தேவன் உண்டு. கொண்டாட்டமாக நம்முடைய ஜீவியத்தில் ஆனந்த பரவசம் அடையும்படியாக தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்காக நம் கைகளின் மூலமாக சில காரியங்களை இந்த புதிய மாசத்துல செய்ய போகிறார். அல்லேலூயா. தேவ சித்தம் இல்லாம போகாதீங்க, கர்த்தர் தொலைச்சு போட்டுருவார். சில காரியம் தெளிவா சொல்லி போகாத செய்யாதன்னு மீறி போனா கர்த்தரை எதிர்த்துக்கிட்டு ஒருத்தர் நின்னதில்ல. நம்ம சொந்த சித்தம் தான். நீ செஞ்சு ஒண்ணும் இல்லாம போற. தேவ சித்தத்தில் இரு. கர்த்தர் போ சொன்னா போ, இல்லாட்டி போகாத. எந்த காரியமா இருந்தா செய்ய சொன்னா செய். அங்க ஒரு ஐடியா கொடுப்பான், உடனே அங்க அப்படி செஞ்சிருவோமா? தேவ சித்தமானு பாரு. எத்தனை மண்டைய விட்டு எவ்வளவு பணம் போச்சு, இன்னும் புத்தி வரலையே. கவனிங்கள். இங்க படிக்கிறோம். இந்த கொம்பை கர்த்தர் பைபிளை படிக்கும் போது எசேக்கியேல் 29:21 கொம்பை இஸ்ரவேல் வம்சத்திற்காக முளைக்க பண்ணினேன். வாசிங்க. எசேக்கியேல் 29:21. அந்நாளிலே நான் இஸ்ரவேல் வம்சத்தாரின் கொம்பை முளைக்க பண்ணி அவர்கள் நடுவிலே தாராளமாய் பேசும் வாயே உனக்கு. கொம்பை கர்த்தர் முளைக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக கர்த்தர் கொம்பை முளைக்க பண்ணுகிறார். கொம்பு முளைச்சா என்ன செய்யணும்? வாய் திறக்கணும். அல்லேலூயா. தைரியமா வாய். எதுக்கு கொம்பை முளைக்க பண்றாரு? வாசிங்க. என்ன சொல்றாரு? கொம்பை எதுக்கு முளைக்க பண்ணினாரு? தாராளமாய் பேசும் வாயை. வாசியம்மா. தாராளமாய் பேசும் வாயை உனக்கு கட்டளையிடுவேன். இதான் கொம்பு முளைச்சா வாய் திறக்கணும். அல்லேலூயா. பிரச்சனையை பார்த்து பேசணும். தப்புன்னு சொல்லணும். நல்ல விசுவாசத்தோடு பேசணும். எழுப்பி நிற்கணும். கிரியை செய்யணும். அப்படி நீங்கள் பேசும்போது நீங்கள் பேசுகிற காரியங்களை கர்த்தர் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. கொம்பு முளைக்க போன காரணம் இதுதான். கொம்பு முளைச்சா என்ன செய்யணும்? வாயு. இந்த ஆட்டுக்குட்டிகளை பாரு, கொம்பு முளைச்சிருச்சுன்னா அது என்ன செய்யாது? நிக்காது. அது உட்கார்ந்து பயங்கர சாட்டமா தான் இருக்கும். கொம்பு முளைச்சா வாய் திறக்கணும். விசுவாசமான வார்த்தைகளை தைரியமாய் பேசுங்கள். கர்த்தர் கொம்பை என்ன செய்தார்? மகிமையாய் உயர்த்திருக்கிறார். துன்மார்க்கரே என்ன செய்யாதீங்க? கொம்பை உயர்த்தாதிருங்கள். வீம்பு பேசுகளே என்ன செய்யாதீங்க? வீம்பு பேசாதிருங்கள். தைரியமா சொல்லுங்க. வாய் திறக்கணும். அதான் முக்கியம். அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த கொம்பு உயர்த்தப்படும் போது பல மாற்றங்கள் நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தர் தருகிறார். பாருங்க. பைபிளை வாசிக்கும் போது இந்த கொம்பு உயர்த்தப்படுவது மட்டுமல்ல, நம்முடைய வாய் கர்த்தருடைய வாயை போல மாற்றப்பட வேண்டுமா? வாசிங்க. எரேமியா 15 அதிகாரம் 19 வசனத்துல படிக்கிறோம். எரேமியா 15:19 படிக்கிறோம். நீ தீர்ப்பானதில் நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். வாசிங்க. நீ தீர்ப்பானதில்
நின்று ஆ. விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் ஆ. என் வாய் போலிருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கவனிங்கள், நீங்கள் உங்களுடைய ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த விலையேறு பெற்ற ஆத்துமாவுக்குள்ளே அநித்தியமான தீழ்ப்பான சில காரியங்கள் ஒட்டி கொண்டிருக்கிறது. அது ஒரு மாம்சிகமான ஆசைகளையும் விருப்பங்களையும் காண்பிக்கிறது. அதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா நீங்கள் கர்த்தருடைய வாய் போல மாற முடியாது. சொல்றாரு, உன்னை நீ வாய் போல் இருப்பாய். இந்த மாம்சத்தின்படி உண்டாகிற விருப்பத்தை என்ன செய்யாத. தீர்ப்பானதிலிருந்து ஆத்துமா விலையேறப்பட்ட அதை நீ பிரித்தெடுத்து தேவ சுத்தத்துக்காக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர்கள் உனக்கு விதமாக யுத்தம் பண்ணுவார்கள். ஆனா உன்னை ஒருபோது என்ன செய்ய மாட்டாங்க, மேற்கொள்ள மாட்டாங்க. வெற்றி உனக்கு எழுதி கொடுத்துறார். மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உன்னுடைய கொம்பை என்ன செய்திருக்கிறார், மகிமையாய் உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மகிமையான உயர்த்தப்படுதல் தான் நம்முடைய ஜீவியத்திட்ட மாபெரும் வெற்றியின் ரகசியம். இந்த கொம்பை குறித்து 3 காரியங்கள். ஒன்று, கொம்பை என்ன செய்தார், முளைக்க பண்ணினார். இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக கொம்பை என்ன செய்தார், முளைக்க பண்ணினார். 2வது, கொம்பை என்ன செய்தார், உயர்த்தினார். 3வது, இந்த கொம்பை இரும்பை போல மாற்றுகிறார். வாசிங்க, பைபிள வாசிக்கும் போது மீகாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசி. சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி. நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். முதலாவது கொம்பை முளைக்க பண்ணினார். 2வது கொம்பை என்ன செய்தார், உயர்த்தினார். 3வது இந்த கொம்பை என்ன செய்கிறார், இரும்பை போல மாற்றுகிறார். இரும்பு என்பது ஒரு மனுஷனுடைய ஜீவியத்தில் தேவனுடைய பட்சத்தில் நின்று கொண்டு நீங்கள் எடுக்கிற சில உறுதியான தீர்மானங்களை காண்பிக்கிறது. அல்லேலூயா. நமக்கு அப்படி ஒரு தீர்மானம் நம்ம லைஃப்ல இல்லவே இல்லை. அங்க போனா அங்க இப்படிமோ, இங்க போனா இங்க இப்படிமோ. நம்முடைய கொம்பை கத்த இரும்பை போல மாற்றணும்னு சொன்னா அந்த இரும்பு என்பது எப்படி உறுதியா இருக்கிறதோ இதை போல இந்த இரும்பு கொம்புல மற்ற கொம்புகள் சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? எல்லாம் உடைஞ்சிரும். புரிஞ்சுதா உங்களுக்கு? உங்களுக்கு எதிராக எழும்புகிற அந்நிய வல்லமைகள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் சரி, உங்களுடைய கொம்பு இரும்பை போல இருக்கிறது. கர்த்தர் மாத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க விசுவாசிச்சு என்ன செய்யணும், இதெல்லாம் நீங்க விசுவாசிச்சு என்ன செய்யணும், கர்த்தருடைய சமூகத்துல பலனை பெற்றுக்கொள்ளணும். என் கொம்பை கர்த்தர் முளைக்க பண்ணி இருக்கிறார். என் கொம்பை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். என் கொம்பை கர்த்தர் இரும்பை போல மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த கொம்பு இரும்பை போல மாற்றப்படுவது என்பது உறுதியான சில தீர்மானங்கள். கர்த்தருடைய பட்சத்தில் நின்று கர்த்தருக்காய் நான் இதை செய்வேன், இதை விட்டு விடுறேன், இதை நான் வெறுத்துறேன். கர்த்தருக்கு பட்சத்தில் உறுதியாய் சில தீர்மானங்கள். இந்த கொம்பு இரும்பாய் மாறுவதற்கும் உங்களுடைய பாதங்களுக்கு ஒரு ஐக்கியம் இருக்கிறது. வாசிங்க, உன் கொம்பை இரும்பை போலவும் உன் குழம்பு என்பது வேறுபாட்டின் ஜீவியத்தை காண்பிக்கிறது. குழம்பு என்ன அர்த்தம்? ஆட்டுக்கு பாருங்க என்ன செய்யும், 2 பகுதி குழம்பு விரிஞ்சிருக்கும். இது விரிவு என்பது வேறுபாட்டை காண்பிக்கிறது. அல்லேலூயா. ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் உலக ஜனங்கள் ரட்சிக்கப்படாத ஆட்கள்கிட்ட போய் கலந்து பேசி இதெல்லாம் விட்டுறணும். இதெல்லாம் இருந்தா அவனுடைய கொம்பை கர்த்தர் மாற்ற முடியாது. இரும்பு போல கொம்பு மாற்றப்படுவதற்கும் காலில் உள்ள வேறுபாட்டு ஜீவியத்துக்கும் பெரிய ஐக்கியம் இருக்கிறது. வேறுபாட்டு ஜீவியம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆமே. அப்போ கொம்பு இரும்பை போல கர்த்தர் செய்கிறார், மாற்றுகிறார். இந்த கொம்பு விதமான மாற்றம் உண்டாகும் போது, இந்த கொம்பு உயர்த்தப்படும் போது வாழ்க்கையில பல காரியங்கள் சந்தோஷமயமாய் மாற்றப்படுகிறது. வாசிக்க 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் அன்னாள் சொல்கிறாள், என் கொம்பு உயர்ந்திருக்கிறது. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. பாத்தீங்களா? என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். பாத்தீங்களா? போ அன்னாள் சொல்றா, முதலாவது பெனிலால் அவளை துக்கப்படுத்தும் பொழுது துக்கப்பட்டு வேதனைப்பட்டு இப்படி சொல்றாளே, அப்படி நடக்குதுன்னு சொல்லி அழுது கொண்டிருந்தவள் இவள் கொம்பு உயர்த்தப்பட்டவள் சொல்றா. என்ன சொல்றா? இப்ப அழல, பகைஞரின் மேல் வாய் என்ன செய்திருக்கிறது, திறந்திருக்கிறது. என் கொம்பு உயர்ந்திருக்கு, என் இருதயம் என்ன செய்கிறது, கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறது. பாருங்க, பெரிய மாற்றம். இப்படிப்பட்ட அனுபவத்தில் நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு தான் கர்த்தர் இந்த கொம்பை
மகிமையாய் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. போராட்டம் எல்லாருக்கும் இருக்குங்க. அதை நீங்க கண்டு சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பெரிய தேவனை நீங்கள் விசுவாசியுங்கள். அல்லேலூயா. அவர் பெரியவர், எனக்காய் அவர் கிரியை செய்வார். ஆமென். அப்ப இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை நம்முடைய ஜீவிதத்தில் உண்டாக 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 நிச்சயமா இந்த சூழ்நிலைகள் நடுவிலே உங்களுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்து சந்தோஷத்தால், மகிழ்ச்சியினால், நம்பிக்கையினால் கர்த்தர் நிரப்புகிறார். இந்த கொம்பு செய்கிற, ஏன் இந்த கொம்பை வெட்டி போடுவேன் அவன் சொல்றான்னா, இந்த கொம்பு செய்கிற சில தீமையான காரியங்கள். ஒன்று, தானியேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இந்த கொம்பு என்ன செய்கிறதாம்? பெருமையானவைகளை பேசுகிறது என்று படிக்கிறோம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில், இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் மூன்று விஷயத்தை மட்டும் வாசி. அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. அப்ப கொம்பு என்ன செய்யுது? துன்மார்க்கனுடைய கொம்பு என்ன செய்யுது? உங்க குடும்பத்துக்கு வெறும் தீமையை மட்டும் செய்யல, என்ன செய்யுது? உங்களை பெருமை உள்ளவனாய் மாற்றுகிறது, பெருமையானவர்களை பேச உதவி செய்கிறது. இந்த கொம்புக்குரிய பவர் அதான். ஏன் அப்படின்னா, நீங்கள் பெருமையான காரியத்தை பேசினாலே முடிஞ்சிச்சு. நெபுகாத்நேச்சர் என்ன செஞ்சார்? நான் கட்டின மகாபாபிலோன்ல வா என்று சொன்னார். இந்த வார்த்தை அவனுடைய வாயில் இருக்கும் போதே மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டான். ராஜ சிங்காசனம் விட்டு போயிற்று. இதெல்லாம் மேன்மையா இருந்ததோ அதெல்லாம் அவனை விட்டு போயிற்று. அப்போ இந்த பெருமையானவற்றை பேசினா கர்த்தருக்கும் தேவனுக்கும் நமக்கும் உள்ள கனெக்ஷன் கம்ப்ளீட்டா கட் ஆயிரும். இதை நல்லா தெரிஞ்சிருக்கிறான் பிசாசு. எனவேதான் அந்த கொம்பு என்ன செய்யுது? பெருமையானவைகளை பேசு. சில சத்தியம் சொன்னாலும் சில அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ என்னத்தை பார்ப்ப? உன்ட ஃபீஸ் கேருக்கு அத்த கையில் இருக்கு, ஒன்று கீழே ஆஃப் பண்ணான்னா அங்கேதான் நிற்கணும், எங்கேயும் நகர முடியாது. இந்த கொம்பை வெட்டி போடுவேன் என்று தாவீது சொல்ல காரணம், என் கொம்பை கர்த்தர் உயர்த்திருக்கிறார், மகிமையாய் உயர்த்திருக்கிறார், எனவே நான் எனக்கு எதிராக எழும்புகிற இந்த அந்நிய கொம்புகளை வெட்டி போடுவேன் என்று சொல்ல காரணம், அது பெருமையானவைகளை பேசுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் பெருமையுள்ளவனுக்கு என்ன செய்கிறார்? மனுஷனை பகைச்சுக்கிட்டே நமக்கு நிற்க முடியல, கர்த்தரை பகைச்சுக்கிட்டு நிற்க முடியுமா? இந்த பெருமை என்பது தேவனை விட்டுள்ள எல்லா கனெக்ஷனையும் கம்ப்ளீட்டா உடைச்சி உங்களை தனியா கொண்டு வர்றதுக்கு ஒரே வழி, நீ வாயை திறந்து பெருமையானவர்களை பேசணும். அதான் இந்த கொம்பு செய்யற காரியம். யோபின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். யோபு 35:12. அவர்கள் பொல்லாதவர், பாருங்க, அதான் சொல்லுவாங்க, சாதாரண பெருமை இல்ல, பொல்லாதவர்களின் பெருமை நிமித்தம் கூப்பிடுகிறார்கள், அவரோ மறு உத்தரவு கொடுக்கிறதில்லை. தெய்வத்தை நோக்கி கூப்பிடுற ஆட்கள் தான். எப்படி கூப்பிடுறாங்க? பெருமை நிமித்தம் என்று சொல்லப்படவில்லை, பொல்லாதவர்களின் பெருமை. இந்த பெருமை என்பது பிசாசினுடைய ஒரு கிரியா. அது சொல்றாரு, அவங்க தெய்வத்தை நோக்கி தான் கூப்பிடுறாங்க, ஆனா உள்ள என்ன கிடக்கு? இந்த கொம்பு கிடக்கு. இந்த கொம்பை வெட்டணும். அல்லேலூயா. அதான் எனக்கு சொன்னேன், தேவனை சார்ந்து கொள்ளுங்க. ஏசப்பா, எனக்கு ஒன்றும் முடியாது ஆண்டவரே, நீர்தான். தேவனை சார்ந்து கொண்டு பாருங்க, பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய கையில கொடுப்பார். எத்தியோப்பியர், லூபியர் எல்லாம் பெரிய சேனையா இருந்தார்கள். ஆனால் அவன் தேவனை சார்ந்து கொண்ட போது அந்த பெரிய சேனையை அவன் கையில் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில கூட இந்த பெருமை என்பது சாத்தானுடைய ஒரு திட்டம். அதான் பைபிளை படிக்கிறோம். பிலிப்பியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, ஒன்றையும் வாதினாலாவது பெருமையினாலாவது செய்யாமல், வாசிங்க பிலிப்பியர் 2:3 வாசிங்க. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மன தாழ்மையினாலே. தாழ்மையோடு செய்யுங்க, பெருமையோடு ஒன்னையும் செய்யாதீங்க. அப்ப இந்த கொம்பை வெட்டி போட காரணம் என்ன? இது என்ன செய்யுது? பெருமையானவைகளை பேசும்படி செய்கிறது. அது தேவனை விட்டு நம்ம வெளியே கொண்டு போயிடும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, தானியேல் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல படிக்கிறோம்,
இந்த கொம்பு பரிசுத்தவான்களோடு யுத்தம் செய்ய போனது. வாசிங்க தானியேல் 7:22. இந்த கொம்பு பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை பாருங்க, பரிசுத்தவான்களோடு என்பது பரிசுத்த ஜீவியத்தோடு கூட அது என்ன செய்யுது? போராடுது. பரிசுத்தமா இருப்பதற்கு நம்ம விடுக்கிறது இல்லை பிசாசு. அந்த பரிசுத்தத்துக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் உருவாக்கி பாவத்துக்கு உட்பட பண்ணி பரிசுத்த ஜீவியத்திலிருந்து வெளியே கொண்டு வர விரும்புகிறது. எனவேதான் இந்த பரிசுத்த ஜீவியத்தை குறித்து படிக்கும் போது ஓய்வு நாட்களுக்கும் பரிசுத்தமாகுதலுக்கும் ஒரு கனெக்ஷனை பைபிள் சொல்லுது. வாசிங்க நெகேமியாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. நெகேமியா 13:17. ஆகையால் நான் யூதாவின் பெரியவர்களை கடிந்து கொண்டு, நீங்கள் ஓய்வு நாளே பரிசுத்த குலைச்சலாக்குகிற இந்த பொல்லாத செய்கை என்ன? ஓய்வு நாட்கள் என்ன செய்யக்கூடாது? பரிசுத்த குலைச்சலாய் நீங்க மாற்றாதீங்க. இந்த ஓய்வு நாளுக்கும் பரிசுத்த ஜீவியத்துக்குள்ள கனெக்ஷனை குறித்து எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல படிக்கிறோம். வாசிங்க, எசேக்கியேல் 20:12 சொல்றாரு, நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று அறியும்படிக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். என்ன அடையாளம்? ஓய்வு நாட்களை கனப்படுத்து. வாசிங்க, நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். அப்போ நம்ம பாதையில சொல்ல போனா நம்முடைய பாஷையில சண்டே மீட்டிங்கை விட்டீங்கன்னா கர்த்தர்களை பரிசுத்தமாக்க மாட்டார். ஓய்வு நாட்டில் தானே. உண்மையான ஓய்வு நாள் என்னது? பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பது தான் ஓய்வு நாள். அல்லேலூயா. 6வது சபை கூடி வருதுல ஒருபோது விட்டு விடக்கூடாது. அப்படி விட்டீங்கன்னா கர்த்தர் பரிசுத்தமாக்க மாட்டார். எனக்கும் அதற்கு உள்ள அடையாளமே இதுதான். பரிசுத்த ஜீவியத்தினுடைய உன்னதமான அடையாளம், முக்கியமான காரியம் ஓய்வு நாட்களை கனப்படுத்துவேன். ஏனென்றால் ஓய்வு நாட்களை கனப்படுத்தினீங்கன்னா கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வாரு? உயர்த்தி வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாசிங்க எசாயாவின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கும் போது, பரிசுத்த ஓய்வு நாளை நீ கனப்படுத்துவாயானால், மேன்மைப்படுத்துவாயானால் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி செய்வேன். அப்ப பரிசுத்த நாள், ஓய்வு நாளைக்கும் பரிசுத்தம் பண்ணுவதற்கும் ஒரு ஐக்கியம் இருக்கு. இந்த கொம்பின் நோக்கம் ஓய்வு நாட்டில் விட்டு சண்டை மீட்டிங்கா நிம்மதியா படுத்து தூங்குங்கிறான் பிசாசு. நீங்க அப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த வல்லமை நம்ம விட்டு போயிடும். நான் அவளை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று அறியும்படி. வாசிங்க எசாயாவின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் வாசிங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. கவனிங்க, சண்டே உங்க இஷ்டம் செய்யக்கூடாது. உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை உயரி இருக்கும்படி பண்ணி. பாத்தீங்களா? அவங்களுடைய பதவி உயர்வு, பிள்ளைகளுடைய படிப்புல உயர்வு எல்லாம் எங்க இருக்கு? சண்டே மீட்டிங் வர்றதுக்கு. நான் தான் சொல்றேன், நீங்க சண்டே மீட்டிங் கனப்படுத்துங்க. நான் சில காரியம் சொன்னவங்களுக்கு கோவம் வருது. என்ன பாஸ்டர் நாங்க அப்படி இல்லை, ஆசீர்வாதத்தின் ரகசியமே இங்கதான். அது தயவு செஞ்சு நீங்க மறந்துடாதீங்க. ஓய்வு நாட்டில் நீங்க சரியா கனப்படுத்தலைன்னா உயர்வு கிடைக்காது. நீங்க மாடு மாதிரி உழைப்பீங்க, ஒன்றும் வராது. நட்டதும் ஒரு கொட்டை, பறிச்சதும் ஒரு கொட்டையா இருக்கும். என்ன காரணம்? ஓய்வு நாட்கள் முக்கியம். தயவு செய்து கவனிச்சு கொள்ளுங்க. இந்த ஓய்வு நாட்டில் நீங்க சரி பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த கொம்பினுடைய வேலையே இந்த ஓய்வு நாட்டில் ஒண்ணுமில்லாம ஆக்கணும் தான். விடாதீங்க, முக்கியமான காரியங்கள். சரி, பைபிளை படிக்கும் போது பாருங்க, இந்த ஓய்வு நாட்கள் எப்படி பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்படுது தெரியுமா? சும்மா சிம்பிள், சின்ன சின்ன விஷயம் தான். வாசிங்க, லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 21 வாசிக்கும் போது, ஒரு மனிதன் பொய் சொல்லும் பொழுது ஓய்வு நாட்கள் பரிசுத்த குலைச்சலாய் மாற்றப்படுகிறது. வாசிங்க, லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 21.
அவன் தன் குற்ற நிவாரண பலியாய் ஆ, ஆசாரிப்பு கூடார வாசலிலே ஆ. கர்த்தருடைய சந்நிதியில் ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டு வர கடவன். லேவியராகமம் 19:21. ஆமா. அதுல பொய் சொல்கிறபடியினால் அவன் பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு எடுத்தாச்சு. வாசிங்க 12. என் 21. நாமத்தை கொண்டு ஆ. பொய்யான இடுகிறதினால் ஆ. உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும். பாத்தீங்களா, ஒரு மனுஷன் பொய் சொல்லும்போது என்ன நடக்குது? பரிசுத்த குலைச்சல் உண்டாயிரு. அடுத்தது, பொய் சொல்லும் போது பின்மாற்றம் உண்டாகிறது. ஏசாயாவின் புத்தகம் 59:13 வாசிக்கும் போது, நாங்கள் பொய் சொல்லி தேவனை விட்டு என்ன செய்தோம்? பின்வாங்கினோம். கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி ஆ. பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம். மூன்றாவது, ஏசாயா சங்கீதம் 58:3 நாங்கள் பொய் சொல்லி வழி தப்பி போகிறோம். வாசிங்க 58:3 சங்கீதம். துன்மார்க்கன் கற்பத்தில் உற்பவித்த முதல், வாசிமா. தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். பொய் சொல்லி வழி தப்பி, இப்ப ராங் ரூட், தவறான பாதையில நீங்க போயிருங்க பொய் சொல்லும் போது. இரண்டாவது, பொய் சொல்லும் போது பரிசுத்த குலைச்சலாய் மாற்றப்படும். மூன்றாவது, பொய் சொல்லும் போது பின்மாற்றம் உண்டாகும். பாருங்க, எனவேதான் இந்த கொம்புகள் இப்படிப்பட்ட பரிசுத்த ஜீவியத்துக்கு எதிராக போராடுகிறபடினால் இந்த கொம்புகளை என்ன செய்வேன்? நான் வெட்டி போடுவேன் என்று அவன் சொல்லுகிறான். எனவே நம்முடைய ஜீவியத்தின் ஒவ்வொரு பாதைகளிலேயும் இந்த தெய்வீக அனுபவங்களுக்குள் கடந்து வருவோமாக. இந்த கொம்புகளை எல்லாம் நாம் வெட்டி போடுகிற ஒரு பலத்தை, ஒரு தைரியத்தை, ஒரு விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படி விரும்புகிறார். அடுத்து அது மட்டுமல்ல, சகரியாவின் புத்தகம் 1:21 வாசிக்கும் போது இந்த கொம்பு செய்கிற வேலை என்ன தெரியுமா? ஒருவனும் தலையை உயர்த்தக்கூடாது, தலையை எடுக்கக்கூடாது என்று சொல்லிதான் இந்த கொம்பு கிரியை செய்வதாக சகரியா 1:21 படிக்கிறோம். வாசிங்க சகரியாவின் புத்தகம் 1:21 வாசி. இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே. பாத்தீங்களா, கொம்பு என்ன செய்யுது? தலைய ஏறெடுக்க கூடாது, தலைய மேல பார்க்க கூடாது, கீழேயே பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பன்றி மாதிரி கீழேயே பார்த்துக்கிட்டு இருக்கும் பன்னி. ஒரே ஒரு ஆள் மேல பார்க்கும். எப்ப பார்க்கும்? நாளை காலையும் கட்டி கம்பளை தூக்கிட்டு போகும்போது, அட்டாட்டா மேலே இவ்வளோ பெரிய அழகான வானம் இருந்திருக்கு, நான் பார்க்கவே இல்லையே, அதான் கடைசி பார்வை, அதோட முடிஞ்சிடும். இந்த கொம்பினுடைய நோக்கம் பூமிக்குரியவர்களையே தேடிக்கொண்டு, பணம், பொருள், சோறு, சாப்பாடு, இதையே தேடிக்கிட்டு மேலே ஒரு ராஜ்யம் இருக்கு, கர்த்தருக்கு அந்த இடத்துல போய் கர்த்தனை உட்கார போகிற நான் அதெல்லாம் அந்த அறிவை கொடுக்க மாட்டேன். இந்த தலையை எடுப்பது என்பது வருகையின் நம்பிக்கையை காண்பிக்கிறது. வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 21:28 படிக்கும் போது, லூக்கா 21:28 வாசிங்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை என்ன செய்யுங்கள்? உயர்த்துங்கள். அப்ப இது வருகையின் நம்பிக்கையை காண்பிக்கிறது. தலையை எடுக்க கூடாது, மேல பார்க்காத, கீழேயே பாரு, மேல பார்க்காத. கொம்பின் வல்லமை தான். இந்த கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவோம், கண்களை மூடுவோம், தேவ சமூகத்தில் வெப்பு கொடுப்போமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த புதிய மாசத்தில் உங்கள் கொம்புகளை மகிமையாய் உயர்த்த போகிறார். ஆமென். ஒரு வல்லமையான மகிமையான அபிஷேகம் மேல் ஊற்றப்பட போகிறது. பிரியமானவர்களே, உங்களுக்கு எதிராக எழுப்புகிற கொம்பு செய்கிற தீமையான வல்லமைகளை எல்லாம் அழித்து போடும்படியாக துன்மார்க்கருடைய கொம்புகளை வெட்டி போடுவேன் என்று தாவீது சொன்னதை போல உங்கள் கையில் சில அதிகாரத்தை, வல்லமையை, ஆளுமையை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார்.
எல்லாரும் முழங்கால் பண்ணிடுங்க பார்ப்போம். ஒரு 5 நிமிஷங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு எதிராய், என் குடும்பத்திற்கு எதிராய் எழும்பி நிற்கிற, கிரியை செய்கிற இந்த பொல்லாத கொம்புகள், பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்படும்படியாக என் கொம்பை ஆமென் மகிமையாய் உயர்த்துகிற ஒரு தேவனை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு வல்லமையான அபிஷேகத்திற்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமையான அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கிருபையால் நிரப்பப்படுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இங்கே தேவை தேவா, அதை போதாரும் தேவா, வந்தே தேவை தேவா, அதை போதாரும் தேவா, பொழிந்திடும் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, வல்லமை வல்லமை வல்லமை, கொம்புகளை மகிமையாக உயர்த்துகிற வல்லமை, ஆமென். வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும்